இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவித ஐஸ்வர்யத்திலும் பரிபூர்ணமானவர், பரிசுத்தத்திலும் பரிபூர்ணமானவர், இரக்கம் பாராட்டுவதிலும் பரிபூர்ணமானவர். நம்மை எல்லாம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கவும் அவர் வாஞ்சையுள்ளவர், வல்லமையுள்ளவர். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தும் நாமோ அவரிடம் தாராளமாக கேட்காமல் குறுகித்தானே கேட்கிறோம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று மார்த்தட்டி சொல்றோம். ஆனா அந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்காம எல்லாத்துக்கும் பயந்து படுகுழியில விழுந்து கடைசியில ஆண்டவரனுக்கு ஒண்ணுமே செய்யலையே என்று குறை சொல்றது. பிரியமானவர்களே, வார்த்தையை விசுவாசித்து சாத்தானை எதிர்கொண்டு ஜெயம் எடுத்தால் நம்ம வாழ்க்கையில குறையே இருக்காது. யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து, மோசே, நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ, நான் இவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன். நான் உன்னோடு வருவதில்லை, ஆனாலும் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புறேன் என்றார். பின்பு மோசே கர்த்தரிடம் முகமுகமாக பேச ஆரம்பித்தான். ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று எனக்கு சொன்னீங்க, ஆனால் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்று நீங்கள் சொல்லவில்லை. நீங்க வராம நாங்க எப்படி போறது என்றான். மேலும் மோசே, நீங்க எங்களோடு வராத பட்சத்தில், உங்க சமூகம் வராத பட்சத்தில் எங்களுக்கு பாலும் வேண்டாம், தேனும் வேண்டாம், பாலும் தேனும் ஓடும் தேசமும் வேண்டாம். நீர் எங்களோடு வராத பட்சத்தில் எங்களை இந்த இடத்திலிருந்து புறப்பட செய்ய வேண்டாம் என்று கர்த்தரிடம் மோசே சொல்கிறான். உடனே கர்த்தர் மோசையின் பேச்சுக்கு இணங்கி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இந்த இடத்திலே இளைப்பாறுதல் என்பது கர்த்தர் மோசையை பார்த்து, மோசையே, ஏன் கவலைப்படாத, உன் மண்டையை பிச்சுக்காத, உன் மண்டையை உடைச்சிக்காத, நான் உன்னோட வர்றேன் என்பதுதான் அந்த அர்த்தம். பாருங்கள், மோசே அடம் பிடித்தான். கர்த்தர் மிகவும் சாதுவாக, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதே 33ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 17 வசனங்கள் வரை வாசித்து பார்க்கவும். பிரியமானவர்களே, கேட்கிற வகையில நாம ஆண்டவரிடம் கேட்டா நிச்சயமா அவர் கொடுப்பார், அவர் மறுக்கவே மாட்டார். ஆனால் கர்த்தர் மோசையிடம் எதை கண்டாரோ, கர்த்தர் தாவீதிடம் எதை கண்டாரோ, கர்த்தர் ஆபிரகாமிடம் எதை கண்டாரோ, கர்த்தர் யோசுவாவிடம் எதை கண்டாரோ, கர்த்தர் யோசேப்பிடம் எதை கண்டாரோ, கர்த்தர் தானியேலிடம் எதை கண்டாரோ, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் அவர்களிடம் கண்டதை நம்மிடமும் கண்டால் நிச்சயம் அவர் நாம் கேட்பதை கொடுப்பார், அவர் மறுக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, கொஞ்சம் பைபிளை தொடர்ந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோம். பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, இரக்கத்திலே அவர் ஐஸ்வர்யர், அவர் எல்லா காரியத்திலும் ஐஸ்வர்யர், பரிபூர்ணமாய் இருக்கிறார். ஒன்று நினைப்புல வச்சுக்கோங்க, அவருடைய சகல பரிபூர்ணத்திலும் சகல ஐஸ்வர்யத்திலும் நமக்கும் பங்கு உண்டு என்பதை நாம மறக்கவே கூடாது. நாம அவருடைய சமூகத்துக்கு சென்று, கர்த்தாவே, உடம்பெல்லாம் வியாதி என்று சொல்லும்போது, அப்படியா, வியாதியை என்னிடத்துல கொடு என்று வியாதியை வாங்கிக்கிட்டு அவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஆண்டவரே, நான் கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்றால் உடனே அந்த பிரச்சனையை அவர் எடுத்துக்கிட்டு அந்த கடன் தீர ஒரு வழியை சொல்லுவார். இப்படி நம்ம கிட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அவர்கிட்ட மனம் விட்டு சொன்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆகையினாலே கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறையும்
ஸ்தோத்திரம் சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். அப்படி நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி உங்களை சகலவித குறைவில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, உமது பிள்ளைகளின் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களின் குறைகளை எல்லாம் உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குகின்ற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.